நம்மளோட பழைய வீடியோக்குள்ளே நம்ம பார்த்துருப்போம் வாரன் பஃபெட் பெஞ்சமின் கிரஹாம் அப்படின்றவரை ஃபாலோ பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவார் அப்படின்ட்டு. ஆனால் அவரே ஒரு தடவை சொல்லியிருக்காரு, நான் 85% பெஞ்சமின் கிரஹாமை ஃபாலோ பண்ணுறேன் அண்ட் 15% பிலிப் ஃபிஷரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு. அண்ட் அந்த பிலிப் ஃபிஷர் எழுதின ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் புக் தான் காமன் ஸ்டாக்ஸ் அண்ட் அன்காமன் ப்ராஃபிட். இந்த புக் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ்க்குமே எப்படி வெல்த்தை பில்ட் பண்ணுறது அப்படின்றத சொல்லிக் கொடுக்குற ஒரு புக்காக இருக்கு. பிலிப் ஃபிஷரோட அப்ரோச்சே நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இக்னோர் பண்ணுற சில முக்கியமான விஷயங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது தான். அது என்னென்ன அப்படின்றது தான் இந்த புக்கில் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அந்த புக்கோட சம்மரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். பிலிப் ஃபிஷர் இந்த புக்கில் ஒரு சூப்பரான 15 செக்லிஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாரு. இந்த 15 பாயிண்ட்டை தான் நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னென்னன்றதை ஒன்றொன்னா பார்ப்போம். மொதல் பாயிண்ட், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற கம்பெனியில் கரண்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸை வச்சு ஃபியூச்சர்லேயும் நல்ல சேல்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம டிமார்ட் எடுத்துப்போம். 2010 டிமார்ட்டுக்கு ஒரு சில ஸ்டோர்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் இந்தியாவில் ரீட்டைல் மார்க்கெட்டுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருந்தனால இப்போ வரைக்குமே டிமார்ட் நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற கம்பெனி இனோவேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்க்கணும். இனோவேஷன் வச்சு நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் உருவாக்குறாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். உதாரணத்துக்கு டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இண்டிகா கார் சூப்பரா போனதுக்கு அப்புறமும் அதோட நிறுத்தாம இன்னோவேட்டிவா யோசிச்சு நெக்ஸான் மாதிரியான எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுவே பிஎஸ்என்எல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2005 வரைக்குமே அவங்க நல்ல டாப்ல தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா இன்னோவேட்டிவா எதுவுமே பண்ணாதனால அவங்க மார்க்கெட் ஷேர் இழந்துட்டாங்க. ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனி கண்டினியூஸா இன்னோவேட்டிவா ஏதாவது ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா அப்படின்றத நீங்க கவனிக்கணும். மூணாவது பாயிண்ட் இதுக்கு தொடர்புடையது. வெறும் இன்னோவேஷன் பத்தி பேசிக்கிட்டு மட்டும் இருக்காங்களா இல்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்களா அப்படின்றதையும் நம்ம நோட் பண்ணணும். உதாரணத்துக்கு இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ரெவன்யூல ஒரு நல்ல பர்சன்டேஜை ஆட்டோமேஷனுக்கும் ஏஐக்கும் அண்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கும் ஒதுக்குறாங்க. அண்ட் அதுதான் அவங்கள அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. அடுத்ததா நாலாவது பாயிண்ட், நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனில சேல்ஸும் டிஸ்ட்ரிபியூஷன் டீமும் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கணும். என்னதான் ஒரு கம்பெனி சூப்பரான ப்ராடக்ட் வச்சிருந்தாலும் கஸ்டமர்ஸை சரியான டைம்ல ரீச் பண்ண முடியலன்னா அந்த கம்பெனினால வளர முடியாது. சோ இந்த கம்பெனில சேல்ஸும் டிஸ்ட்ரிபியூஷன் டீமும் நல்லா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். உதாரணத்துக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுத்துப்போம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் அதோடைய பெயிண்ட் குவாலிட்டினால மட்டுமே சக்சஸ் ஆயிடல. அந்த கம்பெனியோட சேல்ஸும் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கும் வேற லெவல்ல இருக்கும். அவங்க இந்தியால மட்டுமே 70,000க்கும் மேல டீலர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களுடைய இன்வென்ட்ரியும் டிமாண்டையும் மேனேஜ் பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களுடைய டெலிவரி சிஸ்டம்ன்றது ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். சில டைம் 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க. அடுத்து முக்கியமா அவங்களுடைய சேல்ஸ் டீம் அவங்க முன்னேறது மட்டும் இல்லாம ரீட்டைலர்ஸ் முன்னேறதுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. அடுத்ததா அஞ்சாவது பாயிண்ட், நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனில ப்ராஃபிட் மார்ஜின் நல்லா இருக்கா அப்படின்றதையும் நீங்க பார்க்கணும். ப்ராஃபிட் மார்ஜின்றது வெறும் மணி மேக்கிங் மட்டும் கிடையாதுங்க. அதை வச்சு தான் ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் எஃபிஷியன்சியை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ப்ராஃபிட் மார்ஜினை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவென்யூ மல்டிப்ளை பை 100. என்னதான் ஒரு கம்பெனி நிறைய சேல்ஸ் பண்ணாலும் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பே பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ ப்ராஃபிட் கையில் இருக்கு அப்படின்றது தான். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் மற்ற காம்படிட்டர்ஸை விட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற கம்பெனியில் ப்ராஃபிட் மார்ஜின் பெட்டராக இருக்கா அப்படின்றது தான். லோ ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கிற கம்பெனிஸ்லாம் ஐஸ் மேலே நடக்கிற மாதிரி தான். ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ வந்தாலே, உதாரணத்துக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை லோ டிமாண்ட், இந்த மாதிரியான நேரத்தில் நிறைய அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இதுவே ஹை ப்ராஃபிட் மார்ஜின் வச்சிருக்கிற கம்பெனிஸ்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஸ்டேபிளாக இருப்பாங்க அண்ட் சீக்கிரமாகவே வளருவாங்க. இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ். அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் எப்போவுமே கன்சிஸ்டண்டாக 20%க்கு மேலே இருந்திருக்கு. அதனால தான் இன்னைக்குமே லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்ஃபோசிஸோட ஸ்டாக்ஸ் ஒரு ஃபேவரட்டாகவே இருந்திருக்கு. அடுத்ததான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த இந்த ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு இல்லையா, இந்த ப்ராஃபிட் மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிற கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அவங்க காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஆட்டோமேஷனில் இல்லை டெக்னாலஜியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, நிறைய ஹையர் காஸ்ட்டில் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் உருவாக்குறாங்களா, இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா ப்ராஃபிட் மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ணாத கம்பெனிஸ்லாம் இப்போ வேணால் நல்லா பண்ணலாம், ஆனால் ஃபியூச்சரில் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஆனால் கண்டினியூஸாக ப்ராஃபிட் மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிற கம்பெனிஸ்லாம் கண்டிப்பாக லாங் டேர்முக்கு சஸ்டைனபிளாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு HUL இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கண்டினியூஸாக அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க நிறைய சப்ளை செயின் ஆப்டிமைசேஷன்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அது மூலமா அவங்களுடைய டெலிவரி டைமும் காஸ்ட்டும் குறையுது அண்ட் நிறைய பிரீமியம் ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு டவ், சர்ஃப் எக்ஸல் இது மாதிரியான பிரீமியம் ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றது மூலமா ப்ராஃபிட் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்றாங்க. அடுத்த பாயிண்ட், நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயிஸ்லாம் அந்த கம்பெனியை எப்படி பாக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு கம்பெனியும் அது சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ அந்த ஒர்க் ஃபோர்ஸை அதாவது எம்ப்ளாயிஸை அந்த கம்பெனி எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சந்தோஷமான எம்ப்ளாயிஸ் ஒரு கம்பெனில இருந்தால் தான் ப்ரொடக்டிவிட்டி
ப்ரொடக்டிவிட்டி பெட்டராக இருக்கும். அட்ரிஷன் கம்மியாக இருந்தால் தான், அதாவது வேலையை விட்டு போகிற ஆட்களோட எண்ணிக்கை கம்மியாக இருந்தால் தான் ட்ரைனிங்கும் கம்மியாக இருக்கும், ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க மோட்டிவேட்டடாக இருந்தால் தான் இன்னோவேஷன் பெட்டராக இருக்கும், கஸ்டமர் சர்வீஸும் பெட்டராக இருக்கும். ஒரு கம்பெனியில் அதிகமாக ஸ்ட்ரைக் நடக்குது, இல்லை எம்ப்ளாயிஸை மாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது ஒரு ரெட் ஃப்ளாக். அந்த மாதிரியான கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நம்ம தவிர்க்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம டிசிஎஸ் எடுத்துக்கலாம். டிசிஎஸ் கம்பெனி அவங்க பெர்ஃபார்மன்ஸ்னால ஃபேமஸ் ஆகலை, அவங்க எம்ப்ளாயிஸோட அவங்க வச்சிருக்கிற நல்ல ரிலேஷன்ஷிப்னால ஃபேமஸ் ஆனாங்க. இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிசிஎஸ்ல தான் லோ அட்ரிஷன் ரேட் இருக்கு. அவங்க கண்டினியூஸாக ட்ரைனிங் அண்ட் கெரியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்களுடைய ஹெச்ஆர் பாலிசிஸ் ரொம்பவே லாங் டேர்மா ஒரு எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அண்ட் டிசிஎஸ் கம்பெனி தான் எப்பவுமே பெஸ்ட் ஒர்க் பிளேஸ்க்கான அவார்ட்ஸை வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்து பிலிப் ஃபிஷர் சொல்ற ஒரு முக்கியமான செக்லிஸ்ட், நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனில லீடர்ஷிப் டீம் எப்படி இருக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களாம் எப்படி ஒன்னா ஒர்க் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. ஒரு கம்பெனில நல்ல லீடர்ஷிப் இருந்தாதான் அந்த கம்பெனி லாங் டேர்ம்ல ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். உதாரணத்துக்கு HDFC பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீனியர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து லீடர்ஷிப் டீம் வரைக்கும் கோஆபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. பெருசா எந்த ஒரு கான்ஃபிளிக்ஸும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. எந்த ஒரு டிசிஷன்னாலும் டீமா ஒன்னா சேர்ந்து எடுப்பாங்க. ஸோ ஆஸ் எ இன்வெஸ்டரா ஒரு கம்பெனியோட லீடர்ஷிப் டீமை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்ததா பிலிப் ஃபிஷர் சொல்ற இன்னொரு பாயிண்ட், நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனி மற்ற கம்பெனிஸை விட தனித்துவமா என்ன பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு கொக்கோ கோலா எடுத்துப்போம். கொக்கோ கோலாவை பொறுத்த வரைக்கும் பிராண்ட் லாயல்ட்டின்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. மற்ற காம்படிட்டர்ஸ் அதே டேஸ்ட் கொடுத்தாலும் கஸ்டமர்ஸ் கொக்கோ கோலாவை தான் ப்ரிஃபர் பண்றாங்க. இது ஒரு தனித்துவம்னு சொல்லலாம். அடுத்த தனித்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன். உலகத்துல எல்லா இடத்துலயும் இந்த கொக்கோ கோலா கிடைக்கும். அடுத்த கொக்கோ கோலாவோட தனித்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங். அவங்க பண்ற மார்க்கெட்டிங் கேம்பெயின்லாம் கஸ்டமர்ஸோட கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் தான் மற்ற கம்பெனிஸை விட கொக்கோ கோலாவை அந்த மார்க்கெட்ல தனித்துவமா காட்டுது. ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனிஸ்லயும் இந்த மாதிரி தனித்துவங்கள் இருக்கா அப்படின்றத நீங்க பார்க்கணும். அடுத்த பாயிண்ட், நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனி ஹை ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி தராங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா நெட் இன்கம் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. ஒரு கம்பெனி எப்படி இன்வெஸ்டர்ஸோட பணம் மூலியமா ப்ராஃபிட் மேக் பண்றாங்க அப்படின்றத சொல்ற ஒரு மெஷர்மெண்ட் தான் இந்த ROE. உதாரணத்துக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எப்பவுமே 20% ஹையா தான் இந்த ROE வச்சிருக்காங்க. அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ஒவ்வொரு ரூபாயும் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி அதை லோன்ஸா கொடுத்து அது மூலியமா நிறைய ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனியோட ROE தெரிஞ்சுக்கிறதுமே ரொம்ப முக்கியம். அடுத்த பாயிண்ட், ஒரு கம்பெனி எவ்வளவு டெப்ட் வச்சிருக்காங்க, அதாவது கடன் வச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. கடன் இல்லாத கம்பெனிலயோ இல்ல கடன் கம்மியா இருக்கிற கம்பெனிலயோ இன்வெஸ்ட் பண்றது தான் பெஸ்ட்னு சொல்றாரு பிலிப் ஃபிஷர். ஏன்னா கடன் அதிகமா இருந்ததுன்னா அந்த கம்பெனினால கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு அகைன் HDFC பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான கடன் தான் வச்சிருக்காங்க. அண்ட் அதனால தான் இன்னைக்குமே அவங்க ஒரு மார்க்கெட் லீடரா இருக்காங்க. அடுத்ததா 12வது பாயிண்ட், நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனி ப்ராப்பரா ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா 13வது பாயிண்ட், நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனி ஃபியூச்சர்ல என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போறாங்கன்ற ரோட் மேப்பை நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா 14வது பாயிண்ட், நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனி கடைசி 10 வருஷத்துல கன்சிஸ்டன்ஸா ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். கடைசியா 15வது பாயிண்ட், நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனி ஹானஸ்டாவும் டிரான்ஸ்பரண்டாவும் இருக்காங்களா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். எந்த கம்பெனிஸ்லாம் பப்ளிக்கு டிரான்ஸ்பரண்டா ஹானஸ்டா இல்லையோ அந்த மாதிரி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே டேஞ்சர்னு சொல்றாரு பிலிப் ஃபிஷர். ஸோ இதுதான் பிலிப் ஃபிஷர் சொன்ன அந்த 15 செக்லிஸ்ட் பாயிண்ட்ஸ். சரி, இதுல சொல்லியிருக்கிற சில முக்கியமான கம்பெனி விஷயங்களை பத்திலாம் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தியும் பிலிப் ஃபிஷர் இந்த புக்ல சொல்றாரு. அதுக்காக அவர் சொல்ற ஒரு டெக்னிக் தான் ஸ்கட்டில் பட் டெக்னிக். அதாவது ஒரு கம்பெனியோட டைரக்டா இன்டைரக்டா தொடர்புல இருக்கிறவங்க மூலியமா நம்ம அந்த கம்பெனியை பத்தின இன்சைட்ஸை தெரிஞ்சுக்கிறது. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸ்ட நம்ம பேசணும், கஸ்டமர்ஸ்ட பேசணும், காம்படிட்டர்ஸ்ட பேசணும், சப்ளையர்ஸ்ட பேசணும், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ்ட பேசணும், அண்ட் அந்த கம்பெனியை விட்டு போன ஃபார்மர் எம்ப்ளாயிஸ் கிட்டையும் பேசணும். இந்த மெத்தட் தான் ஸ்கேம் 1992ல ஹர்ஷத் மேத்தா பயன்படுத்துற மாதிரி சில காட்சிகளை அமைச்சிருப்பாங்க. சரி, அடுத்ததா மார்க்கெட்ல எப்ப வாங்கணும் எப்ப விற்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த அந்த 15 செக்லிஸ்ட் படி ஒரு ஸ்டாக் அமைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க உடனே அந்த ஸ்டாக்கை வாங்கிடலாம். அண்ட் முழு பணத்தையும் ஒரே டைம்ல இன்வெஸ்ட் பண்ணாம நிறைய டிப்ஸ் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லுவாங்க. சரி, எப்போ ஸ்டாக்ஸை செல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆகும்போது, க்ரோத் முடியும் போது, மேனேஜ்மெண்ட்ல நிறைய பிளவுகள் வரும்போது. ஸோ கடைசியா இந்த புக் சம்மரி முடிக்கிறதுக்கு முன்னாடி பிலிப் ஃபிஷர் சொன்ன ஒரு ஆக்ஷன் பிளானை நான் உங்ககிட்டயும் சொல்றேன். முதல்ல நீங்க ஒரு 5 கம்பெனிஸை சூஸ் பண்ணுங்க. அதுல இந்த 15 செக்லிஸ்ட் பாயிண்ட்டையும் வச்சு அனலைஸ் பண்ணுங்க. அப்புறமா நம்ம பார்த்த இந்த ஸ்கட்டில் பட் டெக்னிக்கை வச்சு ரிசர்ச் பண்ணுங்க. அண்ட் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் குறைஞ்சது 5-10 வருஷத்துக்காவது பேஷண்டா இருங்க. ஸோ இந்த புக் சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த புக்கை நீங்க முழுசா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதோடைய பையிங் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.